த எக்ஸோர்சிஸ்ட் மைனஸ் ஒரு பேய்க்கு அடிமையான சிறுமி. த எக்ஸோர்சிஸ்ட் 1973ஆம் ஆண்டு வெளியான ஒரு அமெரிக்க திகில் திரைப்படம். இது ஒரு சிறுமியின் உடலில் புகுந்த பேயை விரட்டும் கதையை சொல்கிறது. கதை சுருக்கம்: பேயின் வருகை: வாஷிங்டன் டிசியில் வசிக்கும் ரீகன் மெக்னெயில் என்ற 12 வயது சிறுமி திடீரென வித்தியாசமான நடத்தையை வெளிப்படுத்துகிறாள். அவள் உடல் வளைந்து கொடுக்கிறது, திடீரென வன்முறையை வெளிப்படுத்துகிறாள் மற்றும் அமானுஷமான சக்திகளை வெளிப்படுத்துகிறாள். மருத்துவமும் மதமும்: அவளுடைய தாயார் கிறிஸ் மெக்னெயில் மருத்துவர்களிடம் அழைத்துச் செல்கிறார், ஆனால் அவர்களால் அவளுடைய நிலையை விளக்க முடியவில்லை. பின்னர் அவர்கள் ஒரு இளம் பாதிரியார் டேம் மற்றும் ஒரு வயதான பாதிரியார் கர்தினல் ஸ்பார்க்கோவை அழைக்கிறார்கள். பேயோட்டம்: பாதிரியார்கள் ரீகனின் உடலில் இருக்கும் பேயை விரட்ட முயற்சிக்கிறார்கள். அவர்கள் பைபிளை பயன்படுத்தி புனித நீரை தெளித்து பல மணி நேரம் பேயோட்டம் செய்கிறார்கள். இந்த சடங்கின் போது பல அமானுஷமான நிகழ்வுகள் நடக்கின்றன. இறுதி மோதல்: இறுதியில் பாதிரியார்கள் பேயை வெற்றி கொண்டு ரீகனை மீட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த சம்பவம் அவர்களின் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றிவிடுகிறது. த எக்ஸோர்சிஸ்ட் தனது திகில் காட்சிகள் மற்றும் அமானுஷமான கருப்பொருளுக்காக